நம்ம ஊர்ல பொதுவாவே பீட்சா பாஸ்தா ஒரு அன்ஹெல்தியான ஃபுட்ன்ற நோஷன் இருக்குங்க. பட் பீட்சா பாஸ்தா கண்டுபிடிச்சது இட்டலியில அண்ட் நம்ம ஊர்ல இட்லி சாம்பார் சாப்பிடுற மாதிரி தான் அங்க அவங்க பீட்சா பாஸ்தா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இட்டாலியன்ஸோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆல்மோஸ்ட் 84 இயர்ஸ். ஏன் தெரியுங்களா? எப்படி? அண்ட் இதுக்கான மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா அவங்க டயட்ல நிறைய ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஆலிவ் ஆயில தான் குக் பண்ணுவாங்க. பட் இதை விட மெயின் ரீசன் தான் ஃப்ரெஷ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீட்சா டோ பண்றாங்கன்னா அதை இன்னைக்கு பண்ணாங்கன்னா நாளைக்கே யூஸ் பண்ணிடுவாங்களாம். அண்ட் பாஸ்தாலாம் மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷா தான் பண்றாங்க. இதே ட்ரை பாஸ்தா யூஸ் பண்றாங்கன்னா அதை கூட அவங்க டுரும் வீட்ன்ற ஒரு ஸ்பெஷல் வீட்ல தான் பண்றாங்க. இட்ஸ் ரிச் இன் புரோட்டீன் அண்ட் ஃபைபர். அண்ட் இப்படி ஒரு வீட்ல பாஸ்தா ஒரு பீட்சா பண்ணி அது மேல அவ்வளோ வெஜிஸ் போட்டு சாப்பிடுறப்போ அதுவுமே ஹெல்தியான டிஷ்ஷா மாறிடுது. இன்ஃபேக்ட் அவங்க யூஸ் பண்ற சீஸ் கூட ப்ராசஸ்டு சீஸ் கிடையாதுங்க, அதுவுமே ஃப்ரெஷ்ஷான சீஸ் தான். அண்ட் நான் சாப்பிடும் போதும் எனக்கு நம்ம ஊர்ல கிடைக்கிற பீட்சா அண்ட் பாஸ்தாக்கும் அதுக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. அப்ப நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் பீட்சா பாஸ்தா அன்ஹெல்தி டிஷ்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை காமிச்சு கொடுங்க. அண்ட் நாளைக்கு வேற ஒரு நியூ டிராவல் ஸ்டோரியில பார்க்கலாம். டாடா.